ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வெள்ளிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இப்போ 1 வீக்காக வந்து காலையில் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா ஹெல்த்தையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 மந்த்ஸாக எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லை. நல்லா சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வீட்டு வேலை பார்க்க வேண்டியது அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட்டும் கூடின மாதிரி தான் இருக்குது. எனக்கே தெரியுது, ஃபேஸ் எல்லாம் நம்ம கண்ணாடியில் பார்த்தோன்னா அப்படி ஃபேஸ் எல்லாம் நல்லா பெருசாக அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பெரிய உப்பி போய் அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதுலேருந்தே தெரியுது நம்ம வந்து நிறைய வந்து சுகர் வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு. எல்லாமே இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்றேன், கிடைக்கிறது எல்லாத்தையுமே. ஸோ நம்ம சுகர் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு வந்து என்ன சொல்கிறது, வீக்கமாகும்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் எல்லாம் நல்லா வீக்கமாகும். ஃபேஸே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் வந்து ஹெல்த் கான்சியஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்டையுமே நிறையா மாற்றிருக்கேன். சுகரை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. அதாவது சுகர் சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் கொஞ்சமாக ஏதாச்சும் அந்த அந்த ஆசையை மட்டும் தித்துக்கிறதுக்கு ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்டுட்டு, ரொம்ப அதிகமாக சுகர் எடுக்கக்கூடாது. ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அன்றைக்கி காலையில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் வந்து எல்லாருக்குமே போட்டு குடித்தோம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் எக்கச்சக்க பயன்கள் இருக்குது. நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ரெகுலராக குடிக்க முடியாட்டாலும் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் குடிங்க. எனக்கெல்லாம் நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா நான் டெய்லியுமே குடிப்பேங்க. ரெகுலராகவே குடிப்பேன். என்ன கசப்பாக இருந்தாலும் நான் குடிச்சிருவேன். எனக்கு அந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் உடம்புல ஹெல்த்தில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஊரில் புரோனை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கேரளாவில் இருந்தோம், திருவனந்தபுரத்தில். அங்கே வந்து நெல்லிக்காய் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஒரு கிலோவே 15 ரூபா 20 ரூபா அப்படி தான் கிடைக்குமே. ஸோ நான் அது எப்போ போனாலுமே 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்துடுவேன். டெய்லி அந்த நெல்லிக்காய் ஜூஸு அதெல்லாம் குடிக்கும்போது ஃபேஸ்லாம் அவ்வளோ கிளியராக இருக்கும். எந்த பிம்பிள்ஸுமே வராது. ஆக்னி அந்த பிளாக் டாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். ஹேர் எல்லாம் நல்லாயிருக்கும். கண் பார்வை நல்லா தெரியும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எதுவுமே வராதுங்க. அந்தளவுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு காய்னா நெல்லிக்காய் தான். ஏன்னா கசப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த நோயுமே வர விடாது. ஸோ இங்கே புரோனை வந்ததுக்கப்புறமா அந்த நெல்லிக்காய் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ எப்போயாவது நமக்கு கிடச்சிச்சின்னா அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. நாங்கள் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருவேன் நான். என் பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கசப்பு கொடுத்து கொடுத்து பழக்கம். என்ன ஜூஸ் நாங்கள் கொடுத்தாலுமே பசங்களுக்கும் கொடுத்துருவோம். ஒரு வேப்பலை ஜூஸாக இருக்கட்டும், இல்லைனா பாவக்காய் ஜூஸாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அவங்களுமே கொடுத்தோடனே குடிச்சிருவாங்க. குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் அவங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் வந்து நிறையாவே குடிப்பேன். என் வீட்டுக்காரர் ஒரு செம்பளவுக்கு குடிப்பார். சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க வீடியோ பார்த்துட்டு, எதுக்காக இவ்வளோ குடிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 250 மில்லிகிராம் குடித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம குடலை வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து க்ளீன் பண்ணிடும். ஏன் என் வீட்டுக்காரர் ஒரு செம்பளவுக்கு குடிக்கிறாருன்னா, நமக்கு நிறைய எடுக்கும்போது நமக்கு வயிற்றை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடும். ஸோ நமக்கு குடலில் ஒட்டிகிட்ருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். இது சித்தாலேயே சொல்லுவாங்க, அந்த ஆயுர்வேதிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சொல்லுவாங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இந்த மாதிரி குடித்து நம்ம குடலை சுத்தம் பண்ணுறது ஒரு வகையான ஒரு தெரப்பி அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து நிறையா குடிப்பார். நான் வந்து ஒரு 2 கிளாஸாவது குடிப்பேன். பெரிய செம்பளவுக்கு என்னால் குடிக்க முடியாது. பட் 2 கிளாஸ் அளவுக்கு குடிப்போம். ஃபஸ்ட்டு நானும் ஆதவும் ஒரு கேம் மாதிரி வச்சு, நீ வின் பண்ணுறியா நான் வின் பண்ணுறியான்னு சொல்லிட்டு குடித்தோம். நான் தான் வின் பண்ணேன். ஆதவால் குடிக்க முடியல. ஏன்னா கசப்பாகவே அந்தளவுக்கு குடித்ததே பெரிய விஷயம். அப்புறம் அவங்க அப்பாவும் முகிலும் ட்ரை பண்ணாங்க. பட் முகில் குடிச்சிட்டான். அவனுக்கு குட்டியோண்டு கிளாஸில் தான் குடித்தோம். நம்ம வின் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு அவன் குடிச்சிட்டான். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல. இப்போ என்னென்னு தெரியல, மாவு அரைக்கிறதுக்கே எனக்கு ஒரு இதே வர மாட்டேங்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாவு அரைச்சி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஜூஸே எங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா காலையில் ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக ஜூஸ் குடித்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ஜூஸே நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து கொடுக்கும். அப்படி பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முட்டை, பயறு வகைகள், ஏதாவது சுண்டல் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சொல்கிறேன்.
நார்மலாக சாப்பிட்றவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு பசிக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு ப்ரெட்டு இருந்துச்சு வீட்டில், வீட் ப்ரெட்டு அவங்க அப்பா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து டோஸ்ட் பண்ணி பட்டர் இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து அந்த ப்ரெட் டோஸ்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கானுங்க. எல்லாமே அவனுங்களே பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதனால் நானே விட்டுறது, நீங்களே பண்ணுங்கடா அப்படி சொல்லிட்டு. நம்ம எந்த அளவுக்கு பிள்ளைங்களை வந்து இந்த கிச்சனில் வந்து இன்வால்வ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த மொபைல் லேப்டாப் இதிலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்காங்க. அதை வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட பேசிக்கிட்டு இப்போ நம்ம சமைக்கும்போது ஏதாச்சும் ஒரு வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அதில் அப்படியே இன்வால்வ் ஆகி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்களா, அதனால் அந்த லேப்டாப் பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, அதிலேருந்து மைண்டு டைவர்ட் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்கள இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்க லேப்டாப் மொபைல் இல்லாமல் வளர்க்கவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. சாப்பிட்றதா இருந்தாலும் லேப்டாப் பார்த்துட்டே சாப்பிட்றது, ஏதாச்சும் ஒரு வேலை பண்ண சொன்னோம்னு வைங்களேன், அதை இந்த இந்த வேலை பண்ணுறியா அப்படின்னு சொன்னோம்னா பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். நான் லேப்டாப் வைக்கிறேன் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ எப்படி நம்ம சின்ன பிள்ளையில அம்மா வந்து கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு சொல்லுவாங்க, பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு பொட்டி கடை, அப்போ அது போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்கும்போது நான்லாம் சொல்லியிருக்கேன், அப்போ எனக்கு ₹1 தரீங்களா வாங்கி சாப்பிட்றதுக்கு, தீமண்டம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு. அப்போ சரி ஓகே எடுத்துக்க போயிட்டு வா, அந்த மாதிரி நம்ம வந்து லஞ்சம் கேட்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுறதுக்கு. இந்த காலத்தில் இந்த பிள்ளைங்க வந்து அந்த மொபைல் லேப்டாப்பு தான் கேட்குதுங்க. நான் இதை பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு நீ லேப்டாப் கொடு, அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன் சூழ்நிலை. ஸோ அப்புறமா வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சமைக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டில் காய்கறிகள் எதுவுமே இல்லை, ஒரு 2 தக்காளி கொஞ்சம் வெங்காயம் இதாக இருந்துச்சு, மற்ற காய்கறி எதுவுமே இல்லை, சும்மா கருவேப்பிலை பச்சை மிளகா அதுதான் இருந்துச்சு. என்ன குழம்பு வைக்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்துட்டு பருப்பும் இல்லை, அதாவது புளிக்குழம்பு மாதிரி ரசம் மாதிரி வைக்கவாங்க அப்படின்னு கேட்டேன்னா, ஐயோ ரசமெல்லாம் வேண்டாம், நான் போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். சரி அந்த கேப்பில் நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலை. பசங்களுக்கு அந்த ப்ரெட்டை எடுத்து கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வர வரைக்கும் நம்ம வெளியில் கொஞ்சம் நடக்கலான்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வெயில் போட்டுட்டு இருந்துச்சு. இந்த மந்த்து ஃபுல்லாக ஒரே மழையாக தான் பெஞ்சிட்ருக்கு, எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னே தெரியாது. இங்கே புரோனையில் உள்ள வெதர் அப்படி தான். இப்போ வந்து வெயில் போட்டுட்ருக்கா, கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சரி இந்த வெயில் போடுறதோடையே கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில் தான் நடந்துட்டு இருந்தேன். யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் ஏரியாவில், நாங்கள் மட்டும்தான் அப்படி வெளியில் வந்து நடந்துகிட்ருப்போம். பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான், ஆதவ் மாதிரி. அந்த பையன் எப்போயாச்சும் வெளியில் வாக்கிங் வருவான். அவன் வந்தான்னா ஆதவ் முகிலும் போய் அவனோட வந்து விளையாடுவாங்க. பட் ரொம்ப வெளியில் வரமாட்டாங்க, எப்போயாச்சும் வருவாங்க. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நேரம் போய் விளையாடுவாங்க. ஆனால் அந்த பையன் எப்போ வருவான்னு ஆதவ முகிலும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து எல்லாரோடையும் மிங்கிளாக ஆசைப்படுவாங்கல்ல, ஸ்கூலில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாண்டு பழகிட்டு ஆதவெலாம் ரொம்ப ஆசைப்படுவேன் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுறதுக்கு. இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அந்தளவுக்கு அதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா ரொம்ப பசுமையாக இருக்கும். இந்த செடி கூட நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, இந்த அழகு செடி நல்லா பூத்துருக்குங்க. இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா காட்டு செடி மாதிரி வந்து முளைச்சிட்ருக்கும். நான் நினப்பேன் நம்ம ஊராக இருந்தால் இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நல்லா குரோட்டஸ் மாதிரி அழகு செடி மாதிரி வச்சுருப்பாங்க, இங்கே வந்து சும்மா காட்டில் முளைச்சிட்ருக்குன்னு. இந்த இந்த செடிகள்லாம் நர்சரியில் ₹200 300 காசு கொடுத்து வாங்குவோம் நம்ம ஊரில். ஆனால் இங்கே சும்மா காடுகளில் முளைச்சி கிடக்கு பாருங்களேன். என் ஹஸ்பண்ட்டை அதான் காமிப்பேன், சொல்லுவேன் இதெல்லாம் நர்சரியில் இவ்வளோ விலைங்க, இங்கே சும்மா கிடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து அவங்க ஃப்ரெண்டு அந்த பையன் வரானான்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருந்தான். அவங்க வீட்டுக்கிட்ட போய் பார்த்தபோது அவங்க வீடு லாக் ஆயிருந்துச்சு, வெளியில் எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நானும் ஆதவும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. காய்கறி தான் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் போயிட்டு மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டார். வேறு எந்த காய்கறியும் வாங்கிட்டு வரலையாங்க, ஒரே மீனை மட்டும் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னேன்னா, சரி இந்த வாரம் இதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம், வர்ற சண்டேயில் போய் காய்கறி வாங்கிக்கலான்னு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் காய்கறி வந்து வாங்கினது கொஞ்சமாக தான் அதுவும் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 வாரம் ஃபுல்லாகவே ஓட்டிகிட்டு இருந்தோம். இந்த 1 வாரம் ஃபுல்லாகவே அந்தளவுக்கு காய்கறிகளே சாப்பிடல. எனக்கே இந்த மீனையே சாப்பிட்டு ரொம்ப அழுத்து போச்சுன்னே சொல்லலாம். சம்டைம்ஸ் வெஜிடேரியனாக சாப்பிட்டா எப்படா மீன் சாப்பிடுவோன்னு இருக்கும், நான் வெஜிடேரியன் சாப்பிட்டோம்னா எப்படா காய்கறி சாப்பிடுவோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ என்ன மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்கன்னா, இது வந்து ஊளி மீன் தான் நான் நினச்சேன். பட் இது வேறு மீனாக, அந்த மீனோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு ஊளி மீன் மாதிரி
தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வேறு மீன் தான் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த திருக்க மீன் இப்போ அதிகமாக என் வீட்டுக்காரர் இந்த திருக்க மீன் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த முழங்கால் வலிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஒரு 2 வாரமாகவே. அதோட தான் திருக்க மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா திருக்க மீன் வந்து இந்த மாதிரி எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முழங்கால் வலி இருக்கிறவங்க, அப்புறம் முதுகு வலி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் இந்த லேப்டாப்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி முதுகு வலி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த திருக்க மீன் வந்து சாப்பிட்லாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குமே வந்து கொடுங்க. போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே வந்து நல்லது. அதே மாதிரி இந்த ஃபீட் பண்ணுவாங்கள்ல குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, அவங்களுமே இந்த திருக்க மீன் சாப்பிட்லாம். தாய்ப்பாலுமே நிறைய ஊருன்னு சொல்லுவாங்க. இவர் என் வீட்டுக்கார் கால் வலிக்குதுன்னு சொன்னாலே இந்த திருக்க மீனை வச்சு கொடுத்துட்டோம்னாலே ஒரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வலியே இல்லைன்னு சொல்லுவார். உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா அப்படின்னே தெரியல. ஆனால் இப்போ எனக்கு வலிக்கிறதே இல்லை அப்படின்னே சொல்லுவார். எங்கள் அம்மாவுமே சொல்லுவாங்க கை கால் வலிக்கெல்லாம் அந்த திருக்க மீன் ரொம்ப நல்லதுன்னு. ஊர்லலாம் எங்கள் மாமனார் வந்து நாங்கள் ஊரில் இருக்கும்போது அவர் எங்கள் மாமனார் மீன் மார்க்கெட் போனார்னா இந்த திருக்க மீனை தாங்க வாங்கிட்டு வருவார். வேறு எந்த மீனுமே என் மாமனார் கண்ணில் படவே படாது. எப்போ போனாலும் இந்த திருக்க மீன் தான் வாங்கிட்டு வருவார். அதுவும் கட் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுவார். அப்படியே முழுசாக சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு என்னால் முடியவே முடியாது. அவர் வாங்கிட்டு வர்ற நேரம்லாம் வந்து அப்போ தான் முகில் பிறந்திருந்தான். ரொம்ப சின்ன குழந்த. அப்போ தான் எனக்கு ஆப்ரேஷனும் பண்ணியிருந்துச்சா, அதனால் உட்காந்து என்னால் கட் பண்ண முடியாது மாமா, நீங்கள் கட் பண்ணி வேணால் தாங்க, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் நல்லா கட் பண்ணி துண்டு துண்டாக போட்டு கொண்டு வந்து தருவார். சமைச்சு கொடுப்பேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். எனக்கு இந்த திருக்க மீனை பார்த்தாலே எங்கள் மாமனார் ஞாபகம் தான் வரும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மீனுமே வந்து சிக்கன் மாதிரியே இருக்குமா, முள்ளுலாம் இல்லாமல், அதனால் அவர் நல்லா சாப்பிடுவார். நல்லா அந்த இது பூடு, மிளகு, சீரகம் அதெல்லாம் வச்சு அரைச்சி குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி குழம்பு வச்சா என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. சும்மா சிம்பிளாக இந்த சிக்கன் கிரேவி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரியே தான் வந்து அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் தானே குடித்தோம். அந்த வாக்கிங்லேயே இந்த எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாதுளை வீட்டில் இருந்துச்சா, அதை ஒரு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்ருந்தோம். ஆதவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் இந்த மாதிரி ஜூஸ் போடுறது இதிலெல்லாம். கூடவே வந்து இப்படி பண்ணுங்கம்மா அப்படி பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அந்த மாதுளையெல்லாம் அவங்க தான் உரிச்சு கொடுத்தது. அப்புறமா போட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த விதையோடையே நல்லா அரைச்சிடணுங்க. விதையில தான் அதிக அளவில் ப்ரோட்டீன் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா அரைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஜூஸாக குடிக்காமல் பச்சையாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நார் சத்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறோம் பார்த்தீங்களா. ஆனால் இவன் சின்னவன் முகில் வந்து ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே சாப்பிட மாட்டான். அவனுக்காக தான் மெயினாக வந்து ஜூஸே போடுறது. மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளாஸில் ஊற்றி கொடுக்கலான்னு ஊற்ற போனான். மூத்தவன் ஆதவ் வந்து இந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கிளாஸில் ஊற்றுவான். ஏன்டா எப்படியா இருந்தாலும் கிளாஸில் தானடா ஊற்ற போகிறோம், அதுக்கு எதுக்குடா அந்த பாட்டிலில் ஊற்ற அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்கன்றாங்க. இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு அப்புறம் அந்த பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கிளாஸில் வந்து ஊற்றி கொடுத்தேன். அவங்களுக்கு இந்த பாட்டிலில் ஊற்றி பார்க்குறதுல ஒரு ஆசை. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குதுல்ல அந்த ஜூஸ் பார்க்கையில் அப்படின்ட்டு. அதோட முகில் சொல்கிறான், பொமக்ரானேட் வந்து ரெட் கலரில் இருந்துச்சான், ஏன் அரைச்சதுக்கப்புறமா பர்பிள் கலரில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அது விதையோடு அரைச்சி நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிடுதுடா அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா என்னன்னே வந்து தெரியல. பட் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் மாதுளை ஜூஸ் வந்து எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு குடித்தாங்க. ஏன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதுளை ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தும். நம்ம ஊர்லலாம் கிடச்சிதுன்னா வாங்கி வந்து குடிங்க. எங்களுக்கு தான் எங்கள் ப்ரூனேயில் இந்த பழங்கள்லாம் வந்து அதிகமாக கிடைக்காது. கிடைக்கும் போது மட்டும் வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிறது. அப்புறமா மதியம் லஞ்சுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மீனை நல்ல விலை கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு சமைக்கிறதுக்கு. திருக்க மீன் மட்டும் குட்டி குட்டி பீஸாக மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அது பெரிய வேலை இல்லைல்ல, ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தால் தான் கஷ்டம். எனக்கு சமையல் பண்ணும்போது ரொம்ப போர் அடிக்கும். அதனாலேயே மொபைலில் வந்துட்டு ஒரு படத்தை போட்டு விட்டுட்டு தான் வந்து சமைக்கவே ஆரம்பித்தேன். இந்த சாமி 2 படம் இருக்குது பார்த்தீங்களா, விக்ரம் மூவி, அதுதான் வந்து போட்டேன். சாமி 1 நல்லா இருந்துச்சு, சாமி 2 எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இந்த படம் நல்லா இல்லைங்க. ஃபஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு சாமி 1. சாமி 2 வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் மொக்கையாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. விக்ரம் சார் வந்து இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருக்கலாம். அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்.
நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவர் எதுக்கு இந்த மாதிரி பார்ட் டூலலாம் நடித்தார் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. ஓகே, டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. த்ரிஷாவுக்கு பதிலாக ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து போட்டிருந்தாங்க. த்ரிஷாவை போட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. பட் பார்ட் 2 வந்து எப்போவுமே வந்துட்டு பார்ட் 1 விட நல்லா வராது அப்படின்றது நான் நினப்பேன். பார்ட் 1 எடுத்துட்டாங்கன்னா அதோடு விட்டுறணும். அதை தழுவி 2வதாக எடுக்கிறது வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் ஹிட்டு வந்து கொடுக்காது. ஸோ என்னோடய தாட்டு அப்படி. ஸோ சரி, ஓகே, அப்படியே பார்த்துட்டே வந்து குழம்பு வைப்போன்னு சொல்லிட்டு தான் வச்சேன். ஸோ அன்னைக்கு மீன் குழம்பு கன்னியாகுமரி ஸ்டைலில் தான் வச்சேன். தேங்காய் அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. நல்ல தேங்காய் இருந்தனால நிறைய தேங்காய் அரைச்சி போட்டு மசாலாலாம் போட்டு மீன் குழம்புலாம் வந்து கூட்டி வச்சாச்சு. ஒரே மீன் வீடியோவாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோ எல்லாமே. ஏன்னா நான் அன்னைக்கு வீடியோ எடுக்கிற டைமெல்லாம் மீனாக தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி லாங் வீடியோ எப்போ எடுக்க பிளான் பண்ணுவேன்னா, பசங்களுக்கு ஸ்கூல் லீவாக இருக்கும்போது தான் எடுக்க பிளான் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் நாங்கள் நான்வெஜ்ஜே வந்து எடுப்போம். ஏன்னா மற்ற நாள் வீக் டேஸில் வெஜிடேரியனே வச்சு சமாளிச்சிருவோம். பசங்க ஸ்கூல் போகும்போது என்னால் லாங் வீடியோவும் இப்போ எடுக்க முடியல. டைமே இருக்க மாட்டேங்குது. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா அவங்கள கிளப்பி விடுறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஃப்ரீ டைமில் லீவ் அப்போ எடுத்துக்கலான்னு. ஸோ அந்த டைமில் மீன் வாங்குறனால ஒரே மீனாக தான் இருக்குது. நானே வந்து சேனலில் பார்க்குறேன், ஒரு 4-5 வீடியோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் ஒரே நான்வெஜ்ஜாக தான் இருக்குது. சில பேர் பார்த்தா நினைப்பாங்க, என்னடா இவங்க ஒரே நான்வெஜ்ஜாக சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, வாரத்தில் ஒரு தடவை தான் இப்போல்லாம் வந்துட்டு மீன், சிக்கன் ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். மோஸ்ட்லி காய்கறிகள் எடுத்துக்கிறதா நானும் நினப்போம், என் ஹஸ்பண்டுமே நினப்போம். ஸோ வீடியோஸ் இப்படி வர்றனால யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரு சைடு வந்து மீன் குழம்பு அடுப்பில் வச்சுட்டேன், இன்னொரு சைடு அந்த திருக்க மீன் கிரேவி பண்ணுறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிற வேண்டியதான். ஸோ அந்த கேப்பில் இந்த சைடு நம்ம அடுப்பில் போட்ட மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. அன்னைக்கு நான் மீன் குழம்பு தாளிக்கவே இல்லைங்க, அப்படியே வந்து இறக்கிட்டேன். ஏன்னா தேங்காவே நம்ம நிறைய போடுறோமா, அது கொதிக்கும் போதே தேங்காயிலேருந்தே ஆயில் வந்து பிரிஞ்சு வருது. அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும், சரி இந்த டைம் வந்து தாளிக்காமல் அப்படியே இறக்கி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு குழம்பு கொதிச்ச உடனே நல்லா மீன் வந்த உடனே அப்படியே இறக்கி வச்சுட்டேன். நம்ம எண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா மீன் குழம்பு இன்னும் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கு. அப்புறமா டேஸ்ட்டுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் தாளிக்காமல் அப்படி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆயில் அதிகமாக சேர்க்குறத தவிர்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எண்ணெய் சேர்க்கல. என் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்டேன், எண்ணெய் சேர்க்கவா இல்லை அப்படியே இறக்குவாங்க? நாகர்கோவில் சைடெல்லாம் ஒரு சில பேர் தாளிக்கவே மாட்டாங்களாம், அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிடுவாங்களாம். ஆனால் ஃபைனலாக இறக்கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வேணால் மேலாப்பில் ஊற்றி விட்றாங்க. அவர் சொல்லவும் சரி, அவர் என் வீட்டுக்காருக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்குறதே பிடிக்காது. அவர் இப்படினாலும் ஓகே தான் சொல்லுவார். அவர் ஓகே சொல்லிட்டார், அப்போ தாளிக்க வேணால் அப்படியே விட்டுருன்னு. ஆனால் நல்லா இருந்துச்சு, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நானே ஒரு சில வீடியோஸில் தான் பார்த்தேன், கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடும்போது ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க, தாளிக்கவே மாட்டோம், சும்மா மேலாப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு. சரி நாமளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் மீனை எடுத்து மசாலாலாம் போட்டு அவனில் வந்து வச்சுருந்தேன். முகிலுக்காக தான் பண்ணேன். முகில் நல்லா விரும்பி சாப்பிடுவான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. ஸோ சுத்தமாக இதுலேயுமே ஆயில் வந்து சேர்க்கல, அதான் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. நான் சூடோடையே அதில் இருந்தால் எடுத்தேன்னா அதில் லைட்டாக ஒட்டிருச்சு. ஆறினதுக்கப்புறம் எடுத்திருந்தால் கொஞ்சம் அது உடையாமல் வந்திருக்கும். ஸோ ஆயில் சேர்க்காதனால கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. மீனை வந்து சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அதுக்காக வெடுக்கு வீசாதா அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்லைங்க. அதில் நம்ம மசாலா வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்புலாம் சேர்த்தனால அந்தளவுக்கு வெடுக்கடிக்காது. இந்த சைடு வந்து திருக்க மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கையிலேயே பட்டை, கிராம்பு, இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன். அப்புறமா திருக்க மீனை போட்டு மசாலா, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தோன்னா திருக்கு கிரேவி ரெடி. இந்த சைடு மீன் குழம்பு பாருங்கள், தாளிக்கவே இல்லை, ஆனால் தாளித்த மாதிரி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், சூப்பரான லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு சமைச்சிட்ருக்கும்போது என் வீட்டுக்காரர் சமைச்சா பசிக்குதுன்னு சொல்லுவார். சமைச்சு முடிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டோம்னா யாருமே வரமாட்டாங்க. நான் தான் கத்திட்ருப்பேன், சாப்பிடுவாங்கன்னு. எங்கள் வீட்டில் தான் அப்படி நடக்குதா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படித்தானா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா சரி சாப்பாடு போட்டு ஆற வைப்போம், அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிளேட்டில் போட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ திருக்க மீனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிடைச்சா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு மீன் சாப்பாடு நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.